தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/5/2017 சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 10:37 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சனி நிற்கிற இடத்திற்கு என்ன பலன். இது நான் சொல்ல போகிறது ஒரு பொது பலன். சனி என்ற 2 எழுத்து ஆட்டி வைக்கும் கோள் என்று சொல்வார்கள். ஆட்டி வைக்கும் கோளாக இருக்கிற இந்த சனி உங்களுக்கு அனுகூலம் தரும் கோளாக மாற வேண்டுமானால் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் இருக்குது. என்ன பரிகாரம், எப்போ செய்கிறது, என்ன மாதிரி செய்யணும், எந்த ஆலயத்திற்கு போக வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சனிக்கு என்று பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஆலயம் இருக்கிறது. திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு ஊர், அது பொங்கு சனிக்காக உள்ள ஊர். எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 10-12 கிலோமீட்டரில் பெருச்சி கோயில்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வன்னிமரத்தடியிலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். யோக பைரவரும் அங்கே இருக்கிறார். நவபாஷான பைரவர், போகமுனிவர் தவம் செய்த இடம் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்தில் இருக்கிற அந்த வன்னிமரத்தடி சனி பகவான் எண்ணிய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதால் இன்றைக்கு ஏராளமானவர்கள் அங்கே வந்து வழிபாடுகளை நடத்துகின்றார்கள். அடுத்து குச்சானூர், தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற மூலஸ்தானம். இப்படி எங்கும் ஏராளமான இடங்கள் சனி பகவானுக்கென்று ஆலயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற சிவாலயங்களிலும் சனிக்கு என்று தனி சன்னதிகள் இருக்கின்றன. சனிக்கிழமை என்று வந்துவிட்டால் ஆலயங்களிலே சனியின் சன்னதியிலே ஏராளமான பேர் கூட்டமாக இருப்பார்கள். காரணம், பிரச்சனைகள் தீர்வதற்காக அர்ச்சனைகள் செய்ய அங்கு வருகிறார்கள். அப்படிப்பட்ட சனி பகவான் புராண காலத்திலும் சரி, இதிகாச காலத்திலும் சரி ஏராளமான மாற்றங்களை செய்திருக்கிறார். ராவணன் ஒரு மிகப்பெரிய வேந்தன், சிவபெருமானிடம் வரம் வாங்கியவன், மிகப்பெரிய பலசாலி, 10 தலைகள் இருப்பதாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ராவணன் இலங்கை ஆண்டவன். நவகிரகங்களிலே சனி பார்த்ததன் மூலமாகத்தான் அவனது வாழ்க்கை பாதித்தது என்பதை அழகாக சொல்வார்கள். அவனுடைய சிம்மாசனம் ஏறுகின்ற பொழுது 9 நவகிரகத்தையும் 9 படியாக அமைத்திருந்தாராம். அப்படி அமைத்திருக்கிற பொழுது கடைசி படியாக சனி பகவான் படுத்திருக்கிறார். திடீரென நாரதர் வந்தார். சொன்னார், 9 கிரகங்களையும் நீ படியாக வைத்திருக்கிறாய், அவற்றை குப்புற போட்டு மிதித்து கொண்டு செல்வதிலே ஒரு அழகல்ல, மார்பிலை மிதித்து கொண்டு நீ மேலே ஏற வேண்டும், அப்பொழுதுதான் உன்னுடைய வீரத்துக்கு அழகு என்று அவர் ஒரு தகவலை சொல்லிவிட்டார். உடனே ராவணனுக்கு கோபம் வந்தது. முதலிலே படுத்திருந்த சனி பகவானை புரட்டி போட்டார். அங்கே கால் வைக்கிற பொழுது சனியினுடைய பார்வை நேராக ராவணன் மீது பதிந்தது. ஒரு சில நிமிடங்களிலேயே சூர்பனகை வந்து அழகான பெண்ணொன்றை கண்டேன் காட்டிலே என்று சொன்னாள். ராமாயணம் தொடங்கியது. ராவணனுக்கு அழிவும் வந்துவிட்டது. ஆயினாலே சனி பார்த்தால் என்ன நடக்கும்? சஞ்சலங்கள் கூடும், சந்தோஷங்கள் குறையும். சீதிதனை ராவணனால் சிறை செய்வித்தாய், தேவர்களை சூரனால் வதை செய்வித்தாய், மாது திரௌபதி துயிலை உரிய வைத்தாய், மகேஸ்வரனை உமை பிரியும் வகை செய்வித்தாய். சிவபெருமானே உமையவளை பிரிகிற அளவுக்கு சனி நடந்த பொழுது நடந்ததாம். எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் சனி என்பவர் பிடித்து கொள்வார். நலனை பிடித்தது கூட எப்படி என்று சொன்னால், காலிலே அவர் கால் கழுவுகின்ற பொழுது ஒரு இடத்திலே கழுவாமல் விட்டுவிட்டார். அந்த இடத்தின் மூலமாக சனி பாசாகி சென்று விட்டதாம். அதற்காகத்தான் செட்டிநாட்டு பகுதியிலே சொல்வார்கள் பெரியோர்கள், கால் கை கழுவுகின்ற பொழுது எல்லா இடத்திலும் தண்ணீர் படும்படி கழுவு என்பார்கள். கால் கழுவுகின்ற பொழுது ஒரு இடத்திலே மட்டும் தண்ணீர் பதியாமல் இருந்தால் அந்த இடத்தின் வாயிலாக சனி வந்து தொடர்ந்து விடுவான். நலனுக்கு அப்படி சனி தொடர்ந்து முழுமையாக அவனுடைய ராஜ்யசபையெல்லாம் போனது. குடும்பத்தை பிரிந்தார், குழந்தைகளை பிரிந்தார். இப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது கடைசியாக சனி விலகுகின்ற பொழுது மீண்டும் அவன் நல சக்கரவர்த்தியாக மாறிவிட்டான். காரணம் என்ன? அந்த நலபகவான் மிக அற்புதமான ஒரு பெரிய காரியத்தை அவர் நடத்தினார். நலன் அரசனாக இருந்து கொண்டு எல்லாம் இழந்த பிறகு திருநள்ளாரை நோக்கி நடந்து வந்தாராம். அப்படி நடந்து வந்து இருக்கிற பொழுது இடையிலே 2 நாட்களுக்கு பிறகு பிரிந்த தன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்த்தாராம். இடுப்பிலே ஒரு துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு நலன் வந்ததாக சொல்வார்கள். அப்படி துண்டு மட்டும் கட்டி கொண்டு வந்த நலன், அந்த துண்டு ஏறு எதுவும் இல்லை, மேலாடை இல்லை, கீழே எல்லாம் இல்லை. ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவன், சாம்ராஜ்யத்தை ஆண்டவன், எதுவும் இழப்பதற்கு காரணமாக இந்த சனி இருந்தாலும் கூட அந்த இடத்திலே வந்த அவனுடைய தன் குழந்தைகளை பார்த்தவுடனே அந்த குழந்தைகள் 2ம் ஒரு குருவி பறந்து சென்றதை பார்த்து, இதை எனக்கு பிடித்து தாருங்கள் அப்பா என்று சொன்னதாம். உடனே அவர் பிடிக்க முயன்றும் அது பிடிக்க முடியவில்லை. இடுப்பில் இருந்த துணியை தூக்கி போட்டாராம். துணியை தூக்கி போட்ட உடனே அதில் அந்த
2 பறவைகளும் மாட்டிக்கொண்டதை கொடுக்கின்ற பொழுது நிர்வாணமாக இருந்த அந்த நலனுடைய மேனி பொன்னிறமாக மாறிப்பட்டு பீதாம்பரதாரியாக ஒரு வினாடியிலே மாற்றியதாம். காரணம் சிவன் அந்த இறைவனுடைய சன்னதிக்கு வந்த பிறகு இழந்ததையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டாராம். நலன் குளித்த இடம்தான் நலதீர்த்தம் என்று இன்றைக்கும் வழங்குகிறார்கள். வாழ்க்கையில் சனி விலகுபவர்களெல்லாம் ஒரு முறையாவது அந்த திருநள்ளாருக்கு செல்ல வேண்டும். சனிக்கிழமை இன்றைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று சனியின் சன்னதிக்கு சென்று எழுதீபம் ஏற்றுங்கள், நல்லது நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி, இது செவிவழி செய்தியாக இருந்தாலும் சரி, புராண செய்தியாக இருந்தாலும் சரி, பிரிந்தவர்களை இணைக்கின்ற ஆற்றல், இழந்ததை எடுத்துக் கொடுக்கிற ஆற்றல் இந்த சனி பகவானுக்கு உண்டு. அந்த சனியை வழிபாடு செய்யுங்கள், சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணியாளர்களின் தொல்லை அதிகரிக்கின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம், பகை அதிகரிக்கும். இன்றைக்கு சூரியன் புதன் உங்கள் ராசியில் இருந்தாலும் கூட சந்திராஷ்டமமாக இருக்கிறது. அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆதாயம் குறையும், பயணத்தை மாற்றியமைக்க நேரிடும். அதிலும் கிழமையும் சனி. எனவே இன்றைக்கு அதிகாலையிலேயே ஆணைமிக பெருமானை, அடுத்து அனுமனை, அதற்கு பிறகு சனி பகவானை வழிபட்டால் உங்களுடைய மனக்குமுறல்கள் மாறும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்கின்ற நாள். அசையா சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விலகிச் சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேருவர். செவ்வாய் பலம் நன்றாக இருந்தாலும் சனி பார்ப்பதால் சனி செவ்வாய் பார்வையாலே சில சங்கடங்களும் மாலை நேரத்தில் வரலாம். சனி பகவானை வழிபட்டால் சங்கடங்களிலிருந்து விடுபட இயலும். சுப செலவுகள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரும் நாள். இன்றைக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். ராஜநாதன் புதன் 11இல் இருக்கிறார், சூரியனோடு இணைந்திருக்கிறார். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரலாம். பொருளாதார நிலை உயரும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். மாமன் மைத்துன வழியில் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கின்ற நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். சுப செலவுகள் உண்டு. பழைய கடன்களை எல்லாம் பைசல் செய்வீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கவலைகள் தீரும் நாள். கனதனம் பெருகும் நாள். பிரிந்தவர்கள் வந்திணைந்து பிரியம் காட்டுவார்கள். பிணக்குகள் அன்று இணக்குகளும் கூடும். எதிர்பாராத தனவரவும் உண்டு. இல்லம் தேடி நல்ல தகவல் அதிகாலையிலேயே வரலாம். சனிக்கிழமை என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். 2இல் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குடும்பச் சுமை உங்களுக்கு கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, சனிச்சந்திர யோகம் செயல்படும். இன்றைக்கு சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் சந்திப்பீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பொருளாதார நிலை உயரும். புகழ் கீர்த்தி மேலோங்கும். பதவி உயர்வு பற்றிய தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம். பாகப்பிரிவினர்களும் சுமூகமாக முடியும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக நடைபெறும். 9இலே ராக இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அதில் உள்ள பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். புதிய முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி கூடும் நாள். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உதிரி வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. 2இல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உள்ளமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் நாள். உடன் பணிபுரிவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள் அகலும். மருத்துவ செலவுகள் குறையும். மாமன் மைத்துன வழி ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். சேமிப்பும் உயரும். 2இலே சுக்கிரன் இருப்பதால் காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஜென்மக்கேது இருப்பதால் திடீரென பகை மாலை நேரத்தில் உருவாகலாம்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். இன்றைக்கு ஆலய வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கவலைகள் மாற நண்பர்களின் ஒத்துழைப்பும் இருக்கும். உறவினர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். பாதியில் இந்த கட்டிடப் பணி மீதியும் தொடரும். ஒரு சிலர் வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு விற்க வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே செய்ய முடியாத ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று மகிழ்ச்சியை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. இன்றைக்கு பயணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. 2லே சூரியன் இருப்பதால் கோபத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.